வணக்கம். இமித்ரம் ஒரு புதிய பயிற்சி வீடியோவிற்கு உங்களை வரவேற்கிறது. இப்போது இமித்ரம் சைன் எக்ஸ் டிஜிட்டல் சிக்னேச்சரின் கேரளாவின் அதிகாரப்பூர்வ பங்குதாரராகியுள்ளது. இதனால் இனி இமித்ரம் எல்லா கிளை உரிமையாளர்களுக்கும் இது முற்றிலும் இலவசம். சைன் எக்ஸ் சிஎஸ்சியோட அலையன்ஸ் பாப் பண்றதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். இதுக்காக பிரான்சைஸ் ஓனர்ஸ் இமித்ரம் ஹெட் ஆபீஸ் கான்டாக்ட் பண்ணி ஆதார் பான் கார்டு கொடுத்து கேஒய்சி முடிந்ததும் டிஜிட்டல் கையொப்ப சேவைகளை நாம் தொடங்கலாம். வங்கி, டெண்டர், ஜிஎஸ்டி மற்றும் நிறுவன பதிவு போன்ற அனைத்து துறைகளுக்கும் தேவையான டிஜிட்டல் கையொப்பங்களை பதிவு செய்வதற்கான பாலிசியை இலவசமாக ஆக்டிவேட் செய்து தருவார்கள். வெளிய மார்க்கெட்ல கஸ்டமர்ஸ் புக் பண்றதை விட ரொம்ப கம்மியான விலையில நம்மளால டிஜிட்டல் சிக்னேச்சர் கொடுக்க முடியுங்கிறதால பிரான்சைஸ் ஓனர்ஸ்க்கு இது மூலமா ஒரு நல்ல வருமானம் கிடைக்க போகுது. டிஎஸ்சி அதாவது டிஜிட்டல் சிக்னேச்சர் புக் பண்ணும் போதே 30% கமிஷன் பிரான்சைஸ் ஓனரின் வாலெட்டில் உடனே கிரெடிட் ஆகிடும். மேலும் டிஎஸ்சி விற்கும் போதும் ஒவ்வொரு சிக்னேச்சருக்கும் 1000 ரூபாய்க்கு மேல வருமானம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு இது. இந்த வீடியோ டிஎஸ்சி அதாவது டிஜிட்டல் சிக்னேச்சர்னா என்ன, உங்க பார்ட்னர் போர்ட்டலை எப்படி ஆக்டிவேட் செய்யணும்னு இந்த வீடியோல முழுசா விளக்க போறோம். முழுசா பாருங்க. வாடிக்கையாளருக்கு டிஎஸ்சியை பதிவு செய்து கையொப்பமிட்டு அதை ஆக்டிவேட் செய்வது எப்படி என்ற விவரங்களை இந்த வீடியோவில் தொடர்ந்து காணலாம். வணக்கம். டிஜிட்டல் சிக்னேச்சர் அதாவது டிஎஸ்சி என்கிற பெயரை நாம் பலமுறை கேட்டிருப்போம். சில சான்றிதழ்களில் இதை பார்த்திருக்கிறோம். வில்லேஜ் ஆபீசர் சர்டிபிகேட்ல இருந்து கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன், ஜிஎஸ்டி ஃபைலிங், இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் வரை டெண்டர் ஃபைல் பண்ணும் போதுன்னு எல்லா அபிஷியல் விஷயங்களுக்கும் இப்போ டிஜிட்டல் சிக்னேச்சர் ரெக்கார்ட்னு பாக்குறோம் இல்லையா. முக்கியமான அபிஷியல் டாக்குமெண்ட்ஸ்ல பேனாவால கையெழுத்து போடுற காலம் முடிஞ்சு போச்சு. இப்ப யூஎஸ்பி டோக்கன் மூலமா சட்டப்படி கையெழுத்திடுறோம். அப்போ டிஜிட்டல் சிக்னேச்சர்னா என்ன, இது யாருக்கு கட்டாயம், இந்த யூஎஸ்பி டோக்கன் எதுக்கு, என்கிரிப்ஷன் சர்டிபிகேட்னா என்ன, எல்லாத்தையும் தெளிவா சொல்றேன். வீடியோ முழுசா பாருங்க. அப்போ டிஜிட்டல் சிக்னேச்சர்னா என்னன்னு சிம்பிளா சொன்னா, சாதாரணமா நம்ம பேப்பர்ல கையெழுத்து போடுறதோட டிஜிட்டல் வடிவம் தான். டிஜிட்டல் சிக்னேச்சர் என்பது தகவல் தொழில்நுட்ப சட்டம் 2000 படி அரசால் அங்கீகரிக்கப்பட்ட மின்னணு கையொப்பம். அரசு அங்கீகரித்த அதிகாரிகள் மூலமாகவே இது கிடைக்கும். அந்த நபர் தான் ஆவணத்தில் கையெழுத்திட்டார் என்பதை உறுதி செய்யவும், மேலும் ஆவணம் மாற்றப்படவில்லை என்பதை உறுதி செய்யவும் கையெழுத்து போட்டவர்கள் அதை மறுக்காமல் இருக்க இது உதவுகிறது. டிஜிட்டல் சிக்னேச்சரோட முக்கியமான யூஸ் என்னன்னா, ஆன்லைன் டாக்குமெண்ட்ஸை சைன் பண்றது, மோசடிகளை தவிர்க்கிறது, அப்புறம் பல அரசு போர்ட்டல்கள்ல ஆதென்டிகேஷன் பண்றது, அதோட சட்டபூர்வமான ஆதாரமாகவும் இதை இப்போ பயன்படுத்துறாங்க. டிஜிட்டல் சிக்னேச்சர் யாருக்கு கட்டாயம் தேவைன்னு பார்க்கலாம். எல்எல்பி பார்ட்னர்கள், பிரைவேட் கம்பெனி நடத்துபவர்கள், பப்ளிக் லிமிடெட் கம்பெனி டைரக்டர்கள், சிஏ, சிஎஸ், சிஎம்ஏ போன்ற நிபுணர்களுக்கும் இது மிகவும் அவசியம். மேலும் ஜிஎஸ்டி மற்றும் வருமான வரி ரிட்டர்ன் தேவைகளுக்கும் அரசு டெண்டர்களை சமர்ப்பிப்பதற்கும் இது பயன்படுகிறது. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்றவங்க, பேங்க் மேனேஜர்ஸ், அப்புறம் ஸ்பார்க் சாஃப்ட்வேர் இன்சார்ஜா இருக்கிற ஆசிரியர்கள், மத்த அரசு ஊழியர்கள்னு நம்ம ஊர்ல இருக்கிற பஞ்சாயத்து தலைவர்கள் வரைக்கும் இப்ப டிஜிட்டல் சிக்னேச்சர் ரொம்பவே அவசியமான ஒன்னா இருக்கு. டிஜிட்டல் சிக்னேச்சரின் வகைகளை பார்க்கலாம். முன்பு கிளாஸ் 1, 2, 3 என 3 வகைகள் இருந்தன. ஆனால் இப்போது கிளாஸ் 3 டிஎஸ்சி மட்டுமே பயன்பாட்டில் உள்ளது. டிஜிட்டல் சிக்னேச்சர் தொடர்பா சிக்னேச்சர் சர்டிபிகேட், என்கிரிப்ஷன் சர்டிபிகேட், யூஎஸ்பி டோக்கன் 3 வார்த்தைகளை அதிகமா கேட்பீங்க. அது என்னன்னு பார்க்கலாம். முதல்ல சிக்னேச்சர் சர்டிபிகேட் டாக்குமெண்ட்ஸை சைன் பண்ண உதவும். இது எம்சிஏ, ஜிஎஸ்டி, இன்கம் டேக்ஸ் சைட்கள் ஃபைல் செய்ய உதவும் ஒரு சிக்னேச்சர். அடுத்தது என்கிரிப்ஷன் சர்டிபிகேட். இதை டேட்டாவை பாதுகாப்பாக அனுப்ப பயன்படுத்துகிறார்கள். அதாவது டெண்டர் ஃபார்ம்ஸ் சப்மிட் பண்றதுக்கும், அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட லிமிட்டுக்கு மேல இருக்கிற பண பரிவர்த்தனைகளை அப்ரூவ் பண்றதுக்கும் டிஜிட்டல் சிக்னேச்சரோட சேர்த்து என்கிரிப்ஷன் சர்டிபிகேட்டும் கண்டிப்பா வேணும். இப்போ மூணாவதா யூஎஸ்பி டோக்கன்னா என்னன்னு பார்த்தா, சிம்பிளா சொல்லணும்னா டிஜிட்டல் சிக்னேச்சரையும் என்கிரிப்ஷன் சர்டிபிகேட்டையும் ஸ்டோர் பண்ணி வைக்கிற பென் டிரைவ் தான் அந்த யூஎஸ்பி டோக்கன். இதுல இருக்கிற டேட்டாவை வேற யாராலையும் காப்பி பண்ண முடியாது. இது பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டடா இருக்கும். ஆனா ஒருத்தர் ஒண்ணுக்கும் மேற்பட்ட டோக்கன்களை யூஸ் பண்றதுல எந்த தடையும் இல்லை. சரி, இப்போ டிஜிட்டல் சிக்னேச்சரோட வேலிடிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதன் வேலிடிட்டி காலம் 1 முதல் 3 ஆண்டுகள். வேலிடிட்டி முடிந்ததும் டிஜிட்டலாகவே புதுப்பிக்கலாம். இப்போது டிஎஸ்சியை எங்கிருந்து வாங்குவது என்று பார்ப்போம். அதாவது கவர்மெண்ட் ஆத்தரைஸ்டு வெண்டர்கள் மூலமா தான் நாம இதை பர்ச்சேஸ் பண்ண முடியும். அதுக்காக கஸ்டமரோட இகேவைசியை கம்ப்ளீட் பண்ண வேண்டியிருக்கும். முதல்ல நாம யூஎஸ்பி டோக்கனை பர்ச்சேஸ் பண்ணணும். பிறகு ஆதார் பான் இமெயில் மொபைல் நம்பர் மூலம் பதிவு செய்து வீடியோ வெரிஃபிகேஷன் செய்ய வேண்டும். பின் குறிப்பிட்ட கட்டணத்தை செலுத்தி டிஎஸ்சியை பெறலாம். சர்டிபிகேட்டா டவுன்லோட் பண்ணி நம்ம டோக்கன்ல ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இப்போது டிஜிட்டல் கையொப்பத்தை எங்கிருந்து பெறுவது என்று பார்ப்போம். அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட விற்பனையாளர்கள் மூலமாக இது கிடைக்கும். அருகில் உள்ள மித்ரா சேவை மையம் மூலமாகவும் பெறலாம். டிஜிட்டல் சிக்னேச்சரை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நாம டிஜிட்டல் சிக்னேச்சருங்க ஒரு சின்ன விஷயத்தை பத்தி தான் பேசினோம். ஆனா பிசினஸ் உலகத்துல இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் தான் பெரிய வாய்ப்புகளை உருவாக்கி தரும். சரியான கைடன்ஸ் இருந்தா நீங்களும் லீகலாவும் ரொம்ப சேஃபாவும்
ஒரு பிசினஸை வளர்க்கலாம். அதே மாதிரி பிசினஸ் பத்தின பல டிப்ஸ், டெக்னிக்கல் சப்போர்ட், அப்புறம் இந்த மாதிரி பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு வேணும்னா எங்களை ஃபாலோ பண்ணுங்க. உங்க பிசினஸ் பயணத்துல இந்த சேனல் ஒரு டிஜிட்டல் துணையா இருக்கும். அடுத்த வீடியோல பார்க்கலாம். டிஎஸ்சி என்கிரிப்ஷன் சான்றிதழ் மற்றும் யூஎஸ்பி டோங்கலை வாங்கி அதை எப்படி ஆக்டிவேட் செய்வது என்ற விவரங்களை பிரான்சைஸ் பயிற்சி போர்ட்டலில் நாங்கள் பகிர்ந்துள்ளோம். அதை முழுசா பாருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை.